மொட்டை அடிச்சுட்டு நாதசுர வித்வான் மாதிரி ஒரு படம் போட்டு தொலைக்காட்சியில பார்த்தோமே, அப்ப இவன் ஓ பன்னீர்செல்வம் யோக்கியனான்னு கேட்கிறான். அயோக்கியனுக்கு திருட்டு பயலுக்கு பூரா ஓட்டம் போட்டு நீ கோட்டைக்கு அனுப்புனா அவன் கொள்ளைதான் அடிப்பான், அவன் திருடுவான் தான். கோடி நீ பாத்திருக்கியா? கோடிக்கணக்கான பணத்தை பாத்திருக்கியா? நீ தெரு கோடியில் இப்ப கடைசியில போடுவான், உனக்கு செத்தா கொண்டாந்து கோடியை போடுவான், பிறந்த விட்டு கோடின்னு போடுவான். வேற எந்த கோடியை பார்த்த? கழிவறையில லெட்டின் பாத்ரூம்ல கோடி கோடியா பணத்தை அடிக்கிறானா? அப்ப 7 கோடி மக்கள் தமிழகத்தில் வாழ்றான். கொஞ்சம் பேர் மட்டும் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கான். பெரும்பான்மை மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் வறுமையிலும் ஏழ்மையிலும் விவசாய கூலிகளாக தின தொழிலாளர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். நீ சிந்திக்க வேண்டாமா? இதான் புரட்சிக்கிறோம். இப்படி மந்திரிங்க இன்னைக்கு ஒரு மருத்துவத்துறை அமைச்சர் எத்தனை கோடி இந்த உங்க சென்னையில் நடந்த தேர்தலில் 100 கோடி ரூபாய் ஒரு தொகுதி கொடுத்தா சொல்றாங்க. எங்க இருந்து வந்தது பணம்? அப்ப என்ன இதுக்கு தீர்வு? ஐயாவை கேட்டா வேற சொல்லுவாங்க, சென்னையா கேட்டா வேற சொல்லுவாங்க. நம்ம அரசியல் ரீதியா ஓட்டு போட்டு தான் பார்க்கணும். நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த கோடி கோடியா கொள்ளையடிச்சு வச்சிருக்க வீட்டுல ஒட்டுமொத்த மக்களும் உள்ள புந்து கொள்ளையடிச்சு எடுக்கணும் எல்லாத்தையும். அவன் மந்திரி கூட எவனாவது உள்ள நுழை அடிச்சு எவனாவது அப்புறம் பணம் சேர்த்து வைப்பானா? அப்பதான் மக்களுக்கு எப்பொழுது ஆட்சியில் இருப்பவன் அரசியல்வாதிக்கு பயம் வருதோ அப்பதான் உண்மையான ஆட்சி நடக்கும்.